மச்சான் நேற்று அண்டைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு சிம்பாபே அடிச்சோண்டி இவ்வளவு நக்கல் கதகாச்சவியல் நேற்று ஸ்ரீலங்காவுக்கு சப்பல் அடி பாத்தியோ பாத்து பாத்து வெளியில போனா தப்பிச்சு நம்ம எப்படித்தான் குடிக்கிற டைம்ல போன் எடுக்கிற அளவிலோ தெரியல விளையல மூக்கு வேர்க்கிறது விளையல் பஸ்ஸில வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல போறேன். ஓகே ஹலோ குட்டியம்மா தூதுவளையில ஓமனே ஓமனே மலாலி பஸ் ஆறு டிக்கெட் எடுத்துட்டேன் செல்லம் சொல்லடியோ திரும்பிட்டேன் மிச்ச காசு நீங்கள் எனக்கு தரோம் நின்று உண்டு ஓமனா குட்டி வந்துருவேன் உட்காமனத்துல வந்துருவேன் சரி சரி செல்லம் வைக்கிறேன் கருவாட்டி சொல்லி மையட செல்லமோ என்ன 5 ரூபாய் நடிகை 50 ரூபாய் ஜனநாயகன் எலெக்ஷனுக்கு புரோகிராம் விடுவாங்க. ஐயோ வந்த என்ன வெராட்டி எல்லாம் கிடக்கட்டும். பிரேமலதாவும் திமுக சேர்ந்துட்டாளாம். என்ன புஷ்பலதா ஆண்டு ஹலோ ஓமப்பா அது நான் வந்த இடத்துல இல்லை ரோட்ல வந்த இடத்துல வந்து ஒரு பார்வையாட்டு கண் தெரியாத ஆள் ஒரு ஆள் தெரியாது போன அப்பா அவர் வந்தாப்புல அவர் ஏற்றி கொண்டு நான் அவர்கிட்ட வீட்டை விட போறேன். ஓ அவர் போய் கொண்டு சத்தம் கேட்குது இல்லை பாட்டு கேட்குதோ அது பின்னுக்கு கண் தெரியாத ஐயா விழிப்புணர்வு பாட்டை பாடுறேன். கொஞ்சம் காத்து தானே சத்தமா சரி 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 ஓகே ஓகே நான் வாரன் பசும் புல்வெளி கிளைமேக்ஸ் வரைக்கும் போவாங்க காரை நிப்பாட்டி மோட்டர் சைக்கிளை நிப்பாட்டி போட்டு ஸ்டாண்ட்ல போட்டு அலுவலை ஓவர் ஆக்டிங் எப்போ பார்த்தா தேங்க்யூ ஏலம் உனக்கு கூடிட்டு உனக்கு அடிக்கிற ஒரு காப்போத்து சேரேன் அதுக்குள்ள நின்று கொண்டு ஃபோன் ரிங் பண்ணுறாங்க சத்தம் போடாதீங்க. 6 மாதம் பிறகு இப்ப நம்ம கிட்ட போனான் சரியோ முதல் குடிச்சதாலாம் பிரச்சனை வந்து இப்ப வீட்டை போனான் பாட்டியே வைக்கிறேன். ஹலோ அம்மா ஓ அந்த வியர்டின் ஒரு கத்தாளா அது வியர்டின் பொறுக்குற ஆளம்மா இங்க நான் கடையில நிக்கிறேன் கடையில நீங்க ஹலோ இல்ல இல்ல அது தம்பண்டா இங்கால தம்பிரியா குடிச்சாலும் கொஞ்சம் தண்ணிய விட்டு கசி மச்சான் 12 மணி ஆச்சு நீ சாப்பிடலாம் சாப்பிட்டு அடிக்க மேல கை கால் நடுங்க வலிக்கிட்டு நீ போய் சாமான் எடுத்து கொண்டு போய் இந்த ஆள் வந்துச்சுன்னா குழப்பி கொண்டு நிற்கும் அந்த வேற வேணும். ஓ நீ பாருக்கு போயிட்டு சொல்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வா. நீதான் என்ன ஐட்டம் சொல்லலையே நீ எப்படியோ சொன்னா மறக்கத்தான் போற போய் நீ வயலாண்டு ஃபோன் பண்ணலாம் சொல்றேன் என்ன எடுக்கணும் எப்படி லொகேஷன் எல்லாம் மற்ற ஐட்டங்கள் ஓவன் எல்லாம் போன்ல சரி 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 சார் ஓ முடிஞ்சுதானே அப்ப நீ வெளிக்கிடுவோம் ஒன்றும் முடியல லஞ்ச் எடுத்துட்டு போறானே லஞ்ச் இல்ல லஞ்ச் எல்லாம் 1 மணிக்கு 12 மணிக்கு வராங்களாம். கடைசியா கிளிய பண்ண ஃபைல் இருக்குல்ல அவ்வளவு கையில கொடுத்துட்டு நீங்க ரவுண்ட் போக மிச்ச லெவல் முடிச்சு ரெண்டா சார் இது சாப்பிட்டானேன்னு நாங்க வீட்டுல இன்னொரு அப்பாயின்மெண்டா போட்டுட்டோம். அதான் கால் பண்ணி காய்ச்சா தானே தெரியும். சொல்லுங்க நீங்கள் என்ன சார் திடீர்னு ப்ரோக்ராம்ல போட்டா சார் சரி சரி குழம்பாம கதைச்சு சொல்லப்பா. ஹலோ ரவுண்டர் அங்க போயிட்டீங்களா? அதில் போய் என்னண்டு வேண்டாம் அந்த அதை இதண்டி கொண்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதில் பேங்குக்கு முன்னுக்கு அந்த அதே இருக்கா இதண்டி கொண்டு அப்படியே அந்த கேஎஃப்சிக்கு பக்கத்தில் போய் அதுக்குள்ள கொஞ்சம் அந்த தண்டை இல்லை அதே கொஞ்சம் தண்ணி கொண்டு அப்படியே வரையக்க வந்து இந்த படத்தில் அந்த சொல்லியிருக்கேன் நான் அந்த அண்ணேட்ட அதே இதண்டி கொண்டு இப்படி இருக்கால இப்படியே வந்து இதண்டி கொண்டு வாங்குவேன். வந்துருவாங்க எங்களுக்கு கஷ்டம் போலாம் கிடக்கு என்ன இதண்டி கொண்டு தண்டி கொண்டு திருப்பி எடுக்கிறாரு சொல்லுங்க ராவணன். ஓமோ அது வந்து என்னன்னு கேட்டா பச்சையில ஒரு 4 மற்றது மஞ்சள் அதுல வந்து ஒரு 6 சிவப்பிலே ஒரு 8 எடுங்கோ. சிங்கம் வந்து மஞ்சள் பாருங்க சிரிச்ச சிங்கமா இருக்கும் சிவப்பில சிங்கம் முறைச்சு கொண்டு அதுல எடுங்க. மற்ற அந்த பெரியவன் தட்டி திறக்கிற அதெல்லாம் தேவையில்லை. மூட்டன்ல கொஞ்சம் விடுங்க. அது கொஞ்சம் பெரிய மூட்டன்ல விடுங்க சின்ன மூட்டன் ஒரு தரம் நன்றே இல்லை
அப்படியே வரையக அந்த விளக்கிட்டு தானே எல்லாம் சிக்னல் லைட் தானே சிக்னல் லைட்ல தாண்ட சந்தியில ஒரு ஹோட்டல் கணக்கு அங்க முட்டை போட்டு ரச்சி போட்டு டெவல் அடிச்சு தருவான் அதையும் எடுத்துறணும் சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா டேய் என்ன நினைச்சு கொண்டு வைக்கிறேன். மஞ்சள் என்றா லேன் லேக், பச்சி என்றா காஸ் பேக், சிவப்பண்டா ஸ்ட்ராங், மூட்டர் என்றா கோல்டி, கட்டி திறக்கிற சாராயம் வேண்டாம். நீங்கள் கதைக்கிற கோட்பேடு எனக்கு தெரியாதுன்னு சொன்னிக்கிறேன். என்ன அப்படி இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் குடிகார ஆக்கள் இல்ல. சரியோ, நாங்கள் சொல்ல டிஷ்யூ பச்சை மஞ்சள் சிவப்புல வாங்கி சிங்க வடிவத்துல பொக்கு பிராந்தன் பட்டம் கட்டன்னு சொன்னா தவறுதலா நீங்களா அப்படி நினைச்சு கொண்டு 12 மணிக்கும் கூட கைக்கு பேர எப்படி கை நடக்குது வெளிக்கிடணும். இஞ்சாலி பக்கம் ஜூத்து விளையாட்டு செய்யறன்னு வரக்கூடாது. நடவங்க போன வரைக்கும் அப்படி ஓடு ஓடு கோட்பேடுல கதைக்கிறவா குடிக்கிறது எங்களை போய் காட்டிடுற இப்படி உண்டை விட்ட ஒரு நாளைக்கு நீ குடிச்சு கொண்டு தெரிஞ்சா போலீஸுக்கு பயந்தாண்டு எந்த வேலையில விட்டு போட்டு ஏத்தி கொண்டு இருக்கீங்களா? சரி மச்சான் பின்னத்துக்கடா இந்த குடி மச்சான் நினைக்கிற உடம்ப பாதிக்க மாட்டேன். அப்ப ஒரு ஹெல்த்தியான குடி மச்சான். ஏன்னா ரொட்டீன் அப்படி விடிய மச்சான் 5:30 எழும்புவேன். 5:30 to 7:30 வரைக்கும் ஃபுல்லா வாக்கிங். அதுபோல் ஸ்ட்ரெச் ஒரு வார்ம் அப் எல்லாம் செய்து பொடியை வந்து ஒரு லூஸா வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் 1 hour வந்து போனே தொட மாட்டேன். விடிய ஃபுல்லா பொடி ஒர்க் அவுட் தான். என்ன நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு மச்சான். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சிம்பிளா ஒரு சாஃப்டான பிரேக்ஃபாஸ்ட், ஒரு கடலைகள், ஒரு தானிய வகைகள், அப்படியான விஷயங்கள்லாம் எடுக்கிறோம். இந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் சொல்றதே இல்லை. ஓ பேருந்து மச்சான் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிய மதியம் 11 கூட ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கரெக்ட் அதான் ஏபிசி யூஸ். சரத்குமார் குடிக்கிற யூஸ் அப்பா அப்படி எல்லாம் குடிச்சு போட்டு மதியம் வந்து லஞ்ச் எடுப்பேன். லஞ்சண்டா சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி சோறை அள்ளி போட்டு தின்றேல. சரியோ, தமிழாக்கள் விளங்கி கொள்ளுங்க. ஒரு கோப்பைக்க சோறா போட்டா 4ஆ பிரிச்சு தான் சோறு. உணவு தட்டை 4ஆக பிரித்து அதுல ஒரு பகுதி உணவு சோறு மிச்சம் எல்லாம் தானிய வகைகள் பழங்கள் தான் எடுக்கிற சாப்பாடு. உணவு கூம்பகம். ஓகே மச்சான் ஈவினிங்ல ஒரு சின்னதா ஒரு ஜூஸ் அல்லது ஒரு பழம் ஃப்ரூட் சாலட் அப்படியான விஷயங்கள் சாப்பிடுறது. மற்ற ஜோக்கட் அப்பப்ப எடுத்துக்கொள்றேன். இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்து ஒரு 5:30 வரைக்கும் ஒரு சின்ன ரெஸ்டும், ஒரு யோகாசனம், ஒரு சின்ன பிரேயர் அப்படியான விஷயங்கள் வந்து மனதை தூய்மைப்படுத்துற வேலையை செய்யும். 6 மணிக்கு பிறகு ஒரு 1:30 சேராயம் எடுத்துனேன்டா. இதாக 11 வரைக்கும் குட்டின்னு சும்மா குட்டிச்சு நல்ல வழியெல்லாம் வீட்டை சாப்பிட ஏன் சாப்பிடுவான். அதான் காலமையில அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்றானே அப்ப என்னது சாப்பிடுறது. ரொட்டீனா மலையபடி அப்படிதான் நீ நினைக்கிற. இன்றைக்கு ஃபுல்லா ரொட்டீனா ஃபாலோ பண்ணி போட்டு அடுத்த நாளும் ரொட்டீன். அடுத்த அப்படியே 4:30 ஒரு ஹேங் ஓவர்ல குடி தொடங்க. 4:30 திருப்பி 1:30 தொடங்கினா அப்படியே குடிச்சு பதப்படுத்தி உடம்ப ரெடி பண்றது குடிக்கேற்ற. பின்னேரம் 5:30 ஒரு நல்ல ஃபுல் டக்கர்ல இருப்போம். அப்பதான் ஒரு ஜோக்கோட் ஒன்று எடுத்து திருப்பி சாப்பிடும். என்னதுக்கு? முறிக்கிறதுக்கு. ஏன் முறிக்கிறது? திருப்பி தொடங்க இல்ல எத்தனை நாளைக்கு ஒருக்கா செய்யற நீ? எப்பா இருந்துட்டு மாசத்துல ஒருக்கா செய்வோம். அது கம்பல்சரி. சில பேராலதான் எல்லாரும் குடி தர மாட்டேன். நான் உன்ன போலோ பண்ணினா நீ ஒரு ஊத்த வாழி கிடக்குது. சுண்ண பிடிக்க தேவையில்லை. நானே உன்னே கொடுக்குறேன். இளஞ்சாவுகள் கூடி போச்சு. காட்டு அங்கில் நடக்கிறபடி எல்லாம் செத்து போது. கடவுளுக்கு கண்ணில்ல. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி கால் எடுத்தா இந்த கால கேட்கிறான்னு தெரியும். மூடிக்கொண்டு சரியான வேலை எனக்கு தானே தெரியும். போஷா ஹோட்டல் எடுத்ததோ அப்புறம் அந்த நாளுக்கு தலைதான் பாட்டி கண்டு குடிச்சு போட்டு போட்டு என்ன செய்யறது? எடுத்து கிடக்கு போ. டிசி எல்லாம் சரியான சிறையில போல ஹோட்டல் சிறையில மச்சான் ஒற்ற பக்க வேலையாக கிட. இந்த பக்கம் மட்டும் சரியா குத்தி கொண்டே கிடா. எவ்வளவு காலம்? 3 மாசமா போகுது மச்சான். டேய் வடிவாக்கு இயற்கையான ஒற்ற தலைவலிக்கு மருத்துவம் கிடக்கு. குடிக்கிற இந்த தலைவலிகளுக்கு மருத்துவம் இல்லை. பேசாம இருக்கும்.
அவர் ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் இப்ப வந்தவர் ஒரு வெளிநாட்டு போத்துல கொண்டு வந்தார் உனது பப்பாசி பழம் மட்டும்தான் கலந்து அடிப்பார் ஒரே பிராண்ட மெயின்டைன் பண்றாரு நாங்கள் அப்படியே கண்டதையும் குடிப்போம் இளநீக்க கசிப்பா விட்டு குடிக்கிறாங்க நீங்கள் ஊத்த குடிக்காரன் அவங்கள் வெளிநாட்டு போத்தல் பழங்கள் சொல்லி ஒரே பிராண்ட் ரீசெண்டா குடிக்கிறாங்க இது காட்டுற இடத்துல மேய்கிறேன்னு சொன்னா உப்பு கல்லோட குடிக்கிற ஆக்கலப்பா இது யுத்தம் நடந்த பூமி போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் வந்தவை போதவே வருத்தம் இல்லை குடியண்டா 4 குழப்பங்கள் வரத்தானே செய்யும் சொன்னமக்கான வட்டை எடுப்பா பிடிச்சு கிள்ளி இடுப்பு கிடக்கட்டுமே இடுப்பு கிடக்கட்டும் என்னடா வீட்டை குழாய்கள் அடிச்சாங்க அதான் இந்த ஆடு வெட்டி கழிப்பு ஒண்ணு போய் யோசிக்கிறேன் என்ன செய்யறேன் பெருங்குழாக்கிணறு போலாங்கிறான் கோழி ஆடு வெட்டுறதே துருசக்தியில கழிக்கத்தான் அப்புறம் துன்மார்க்கர் இருக்கிற இடத்துக்கே நீ வார துன்மார்க்கெல்லாம் கதைக்காது மச்சான் வழியாக இந்த குழாக்கிணறு ஒன்று அடிச்சு அதுக்கான சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் கலாச்சாரங்கள் இருக்கு வெறுமனே ஆடு கோழியை வெட்டி மட்டும் வந்தும் கூட இந்த கழிவுகள் எல்லாம் போயிடாது ஓ 4-5 போத்தில் எடுத்து மச்சான் கிணறு வெட்டேக்க வேலை செய்தவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இப்படி அட்வைஸ் பண்ற கருப்பு டிஷர்ட் போட்ட ஆக்கள் அப்படி கொஞ்சம் பேர் கொடுத்தா தானே உனக்கு வேண்டாம் ஸ்ட்ரைட்டா சேராமண்டு வேண்டி குறிந்து அக்கம் பக்கமாக இழுக்கிற அந்த வேலை வேண்டும் அப்படி இல்ல மச்சான் உனக்கு தெரியாது இப்ப என்ன 10 அடிக்கு ஒரு போத்தல் கணக்கு 10 அடிக்கு ஒரு போத்தல் ஓ எத்தனை அடிக்கணும் கிணறு 60 அடியோ 70 அடியோ 6 போத்தல் ஆச்சே மச்சான் பெரிய கரண்ட் வேலை செய்யற யூனிட்டுக்கு இவ்வளவு காசுன்னு சொல்ற மாதிரி 10 அடிக்கு ஒரு போத்தல் இருந்து பிடிச்சி ஓய்ச்சொன்னு விளையாடுறியாடே 10 அடிக்கு ஒரு போத்தல் சொன்னா 6 போத்தல் இருக்கும் அவன் குழாக்கிணறு அடிச்ச காசை விட உனக்கு போத்தல் வேண்டி தர காசை கேட்கவாங்க ஆனா எனக்கு 2 நாளே தான் காணும் 6 போத்தல் நான் அப்பவும் சொன்னான் இப்படியான சேர வேண்டாம்னு சொல்லி நீண்ட கழிச்சு வட்டினியோ வந்தான் முதலாவது பலி கொடுக்குற ஆளா இருக்கும் பலிக்கு பாத்தியோ எனக்கு கட்டி பார்க்காத புது சட்டி மச்சான் புதுசா ஓ எங்க மச்சான் ஆள் வாங்கி தந்த மச்சான் CR7 மச்சான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 7 சட்டி கிடக்கு 7 சட்டி மிச்சம் என்ன பாட்டி கிடைக்குமோ சட்டி வேண்டி தந்தாள் அவள்கிட்ட போய் பாட்டிக்க ஜட்டிக்கு பாட்டி பாட்டி அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே எல்லாம் உங்களோட கையில இருக்குது நீ என்ன செய்யற ஒன்னும் செய்யலாது நீங்க அந்த குடும்பத்தை நாடி வேறும் நீங்க அந்த குடும்பத்தை நீ பார்க்கணும் கடவுளே நீங்க என்ன செய்ய ராவணன் என்ன நடந்த பொண்ணு என்ன நடந்ததுன்னு சொன்னால் போன முறை இந்த மூத்த மகள் இரும்பு கடை கோடியில போயிட்டான் அது தெரியும் உருக்கே தெரியும் தானே இந்த முறை அந்த சிம்பிக்க வந்தவன் பிள்ளைங்க கவரேஜ் கொடுத்துட்டு போயிட்டான் எந்த கம்பெனி அது ஏதோ ஹெட்லாக் கம்பெனி அந்த ஹெட்லாக் அவன் கம்பெனி ஹெட்லாக் கம்பெனின்ற சிம்மே கவரேஜ் இப்படி சுத்தி சிலுவா தான் வேலையும் நீ அங்க வேலையை ரவுண்ட் கொண்டு போனா சிலுவதான் பாட்டு சிலுவதான் சுத்து பண்றீங்க சரி பொண்ணு விடுங்கோ மனதை தளர விடாங்க ஊருக்குள்ளே ஒரு இருமாப்பான திட்டும்பான ஆள் நீங்கள் போய் யோசிச்சோன்றிருந்தா 3 நேரம் ஆற்றச்சி தின்று இதன்ற உடம்பு பொண்ணு நீங்கள் உடஞ்சு உட்கார எங்களுக்கு இல்லை ஒரு டிமோட்டிவேஷன் அக்கடாக்கு அதுதானே அக்காவுக்கு தெரியுமோ இடிஞ்சு போயிருக்கிறா பாருங்க ஊருக்கே தெரிஞ்சா இப்ப இந்த என்ன ரஜினி இந்த மாதிரி செய்யலாது நடக்கிறதா போத்துல உடைச்சு பாட்டிய வச்ச எல்லாரும் சேர்ந்து துக்கத்தை கொண்டாடலாம் போத்துல வணக்கம் போஷா சொல்லு தம்பி ஒரு கல்யாணத்தை செய்து வச்சு விட்டியல எனக்கு வாழ்க்கை முழுக்க திண்டாட்டமா கிடக்கு எனக்கு நல்ல பட்டதானே நல்ல பட்டையோ குறுக்கால பூவால் வீட்டுல ஒரு கொஞ்சம் அசையா விடுற ஆள் இல்ல ஒரு சினியங்களோட போய் பாட்டிக்காண்டு குடிக்கிறதுங்கிற வளமை தானே எத்தனை சென்ட்ரி பாயிண்ட் எத்தனை போலீஸுகள் எத்தனை டிராபிக் போலீஸை தாண்டி வீட்டை போய் நின்று போய் ஹெல்மெட்டா கலெக்டா கேட்கறாள் குடிச்சிட்டோம் வந்த நீ என்னதான் கண்டுபிடிக்கிறாளே பாவல தம்பி படிவாக்கள் ஒரு வித்த கிடக்கு தாரன் இன்றைக்கு போட்டு கொண்டு போய் கண்டுபிடிச்சா நான் பாக்குறேன் இந்த இன்சுலின் கற்பூரவள்ளியில இந்த கருவாப்பட்டை தூதுவளை கருவாப்பட்டை ஏலக்க கராம்பு பாக்கு நிஜாம்பாக்கு என்னப்பா ஒரு தமிழ் மருந்து கடையை வச்சிருக்காங்க இவளை ஒருத்தையும் குழச்சி வாயில அடிச்சோண்டு போ அவள் ஊதி மணந்து விட்டா அண்ணன் குடி விடுறேன் ஒரு சம்பவம் இருக்கு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி மைத்துக்க இருக்கு தம்பி என்ன நம்பி போய் அங்க நான் பட்ட பாடு இந்த அப்படி இந்த இது கருவாப்பட்டை ஏலக்காப்பட்டை இன்சுலினில தூதுவளை பூ எல்லாம் மயிரேன் பேச்சுக்கொள்ளி என்ன நடந்து இவ்வளத்தையும் போட்டுட்டு போனான் டிஏஜி கூட மறைச்சுதானே பார்த்தான்
மணக்கேலே அவள் போய் இறங்கி கிட்ட போ உடக்காண்டு சொல்ல நீ எங்க குடிச்சிட்டு வந்த நீ நான் இந்த வைத்தியத்தை கொண்டு நீ யாருக்கும் பாரு அப்படி நான் போறேன் மருத்துவ காரணிகள் வேலை செய்யல பெரிய அக்கு பஞ்சர் பாக்குறாரு நீ மருத்துவக்காரன் தம்பி அண்ணன் இன்னொரு உச்ச வித்த சொல்லி தரேன் வீட்டு ஒரு காலை எடுத்து வச்சிரு மனுஷக்கு நீ குடிக்கிற தெரியும் தானே ஓ சரி ஒரு பொட்டி சில்வர் எடு ஒரு கொஞ்சத்தை விட்டு மனுஷக்கு முன்னால வடிவா குடி ஒரே மனம் தானே மனத்திலானே பிடிக்கிறாள் ஓ மனத்து அப்படியே வெளியில வலிக்கிடு வள வந்தானு சொல்லி போட்டு பார்ல போய் அதே பிரான்ச் மொக்காடி ஒரு போதல் 1.5 போதல் வீட்டை திரும்பி வா அதே மனம் தானே மனுஷன் நினைக்கும் வெறும் காலண்டு தானே வெட்டண்டு தானே ஃபாலோ பண்ணு என்னப்பா இதை பற்றி ஒரு ஆராய்ச்சியே செய்யற அவரோட இது ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க மரண குடியும் மண்டை உடைப்புமா அமுக டுமுக அமால் டுமால்